அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டும் பல அதிரடி தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக காலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறிப்பிட்ட ஒரு 4 தீவு மீது நடத்திய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் பதிலடி தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிசப்த அமைதி, அப்படியே ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கான ஒரு மயான அமைதி இருந்தது. திடீர்னு ஒரு இந்திய நேரப்படி இன்றைக்கி என்ன 10 ஜூன் ஒரு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு ட்ரம்ப்பு. என்ன போட்டிருக்கிறார், அவங்களோட எதிர்கால திட்டம் என்ன, ஈரான் அதற்கு பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, திடீர்னு ஐஏஏ போயிட்டு ஐநாவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக இருக்குது. அப்படின்னா ஹவுதிகள் திடீர்னு நாங்கள் ஒரு கப்பலை சுட்டுட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு கிளைம் பண்ணுறாங்களே. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட பிரச்சனை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு முட்டி மோதி கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல அதிரியான சம்பவங்களும் பல அதிரடி சம்பவங்களும் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கு போகலாம். காலையில் நடந்த தாக்குதல் 2 தரப்புலையும் நடந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் தாக்கல் நடத்தினாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச ஒரு சில வீடியோ பதிவுகளையும் காட்டுறேன். அதற்கு முன்பு ட்ரம்ப் எக்ஸலத்தில் என்ன பதிவு போட்டிருந்தார் அப்படின்னா, ஈரானுக்கு கிட்டத்தட்ட நல்ல காலம் அமையிற மாதிரி தான் இருந்தது, சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. பட் அவங்க பேசியே காலத்தை கடக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போதிய அளவுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கல. அதாவது பேச்சில் மட்டும்தான் இருக்குது, ஆக்ஷனில் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து அவங்களால மிடில் ஈஸ்ட் ரொம்ப டெட் ஆகிடுச்சு. அதனால் இந்த நெகோசியேஷன் டீலை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுறோம், ஈ வில் டு பே த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சாரி, தே வில் ஹாவ் டு பே த ப்ரைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதற்கான விலைகளை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற. அப்போ ட்ரம்ப்போட இந்த வார்த்தையினோட சூட்சமம் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலாம், நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது ஒரு தடவை 2 தடவை டைலாக்லாம் இல்லை. இது இன்ன வரைக்கும் நம்ம கேட்டு ஒரு 90 தடவை இந்த டைலாக் கேட்டிருக்கோம். இது 91வது தடவைன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த காது கொஞ்சம் லைட்டாக புளிச்சு போய் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நாள் தாக்குதலே நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்களேன்ற கோணத்தில் இன்றைக்கி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்ரம்ப் தாக்கல் நடத்தணுன்ற எண்ணத்தில் 1% கூட இல்லாமல் தான் இருந்தாராம். ஆனால் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டதெல்லாம் செகண்டரி கேஸ் தானா ஆக்சுவலாக. அதனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட். ஏன்னா அந்த 2 வீரர்களை காப்பாற்றிட்டாங்க. அது நிஜமாகவே ஈரான் தான் சுட்டாங்களா இல்லையான்றதுக்கான விசாரணை முழுமையான தீர்வு கிடைக்கல. இதற்கு முன்பு எவ்வளவோ அமைதியாக இருந்த அமெரிக்கா இந்த தடவை கொஞ்சம் எழுந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெக்ஸத் அவர்கள் அவங்க சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் போயிட்டு அமெரிக்கா கிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, தலைவலே இப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசியில் ஒன்றுமே தேராது, ஏதாவது ஒன்று டூவாடை பார்த்தா தான் முடியும், அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வைத்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு மனசே இல்லாமல் சரி ஓகே அடிங்கினதுக்கப்புறம் தான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் விவகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார். பட் அது எந்த அளவுக்கான நம்பகத்தன்மை அப்படின்றத உங்கள் இடத்துல நான் ஒப்படைச்சிட்றேன் நான். ஆனால் அந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ், தொடர்ந்து எங்களை பற்றி ரிப்போர்ட் கொடுக்குறதோ எங்களோட பராக்கிரமத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த ஃபேக் நியூஸும் தயாராக இல்லை. நாங்கள் நேவல் பிளாக் அவுட்னா ஃபுல்லாக அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக தடுத்து நின்றுட்டு இருக்காங்கல்ல. உலக வரலாற்றிலே ஒரு பறந்து விரிந்த ஒரு கடற்பகுதியை இந்த அளவுக்கு யாரும் தடுத்ததே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீல் வால் மாதிரி அது. எங்களை தாண்டி ஒரு ஜீரோ பிஸ்னஸ் பண்ண முடியல, ஒட்டுமொத்தமாக முடக்கி வச்சுருக்கோம். அவங்களால மிலிட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, அவங்களால பில் பே பண்ண முடியல, அவங்க நேஷன் கீழே விழுந்து போச்சு. இன்னுமே அதை பற்றி பேசாமல் அங்கே ஓடி லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பில் சொல்கிறாரு. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்றது இன்னும் ஒரு நாள் போகணும். கொஞ்சம் ஒரு மர்ம தேசமாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் மர்ம தேசமாகவே இருக்குது. பட் ஹூ நோஸ், ஒரு சில தகவல்கள் அப்படியே கசிந்து கொண்டே இருக்கிறது. அதை அப்படியே கசிட்டோம், கடைசியாக நம்ம
அதை பற்றி பேசலாம் நம்ம. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். அந்த சிரிக் அப்படின்ற ஒரு தீவுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 மக்களுக்கு தேவையான தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அவங்க கடல் நீரிலிருந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான பகுதி. அந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்திட்டாங்க. அவருடைய சிஓ ஆர்மோஸ் கான் வாட்டர்னா வேஸ்ட் வாட்டர் கம்பெனி வந்து அந்த ஒரு தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கான வீடியோ கூட பார்க்க முடிகிறது. ஆல்மோஸ்ட் 500லேருந்து 2,500 கியூபிக் மீட்டர் அளவுக்கான ஒரு ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அடிச்சிட்டாங்க. நாங்கள் மாற்று வழியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் 20,000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இனி தண்ணி இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஹீட் வேறு. இந்த ஹாட்டஸ்ட்டு சமயத்தில் இப்படி ஒன்றா இது மிகப்பெரிய ஒரு வார் க்ரைம் வந்து அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. மீதி மற்ற தாக்குதல் எல்லாமே வந்து அவங்க ஈரானுடைய முக்கியமான ரேடார் சைட்டும் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டங்களும் மற்ற பகுதிகள்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குஷம் ஐலாண்டில் வந்து எண்ணெய் கிடங்குகளையோ இல்லை மற்ற சுத்திகரிப்பு நிலையங்களையோ இல்லை மிக முக்கியமான பகுதிகளில் அவங்க கை வைக்கல. இவங்க எய்ம் பண்ணது என்ன அப்படின்னா ரேடார் சிஸ்டத்தையும் வான்தடுப்பு சாதனங்கள் ஏதாவது இருந்ததா அதை தான் மிக முக்கியமாக அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாட்டர் ரிசர்வ் அடிச்சிருக்காங்கன்ற தகவலுமே வருது. பதிலுக்கு அவங்க ஈரான் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பதிவு வெளியிடறதுக்கு முன்பு நான் ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய சந்தேகங்களும் காலைல ரவிக்குமார் சோமு சேனலில் முந்தைய நான் பாட்டில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒட்டுமொத்தமாக அவங்க 4 இடத்துல வந்து எய்ம் பண்ணாங்க. நம்ம கீழே இருந்து போயிடலாம். இங்கே கத்தார் பக்கத்தில் பஹ்ரைன் இருக்குது. அங்கே அமெரிக்கானுடைய 5th ஃப்ளீட்னுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அதை குறிவைத்து தாக்கல் நடத்தணும். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சத்தம் கேட்டது. அது பாதிக்கப்பட்டதா இல்லையான்று இன்று வரை தகவல் இன்னும் ஒரு சின்ன விஷயம் கூட லீக் ஆகலை. அதையும் மீறி நீ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பேசுனீங்கன்னா அது அவங்களோட கற்பனை கதைகளை பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஈரானுக்கு ஃபேவரட்டாக பேசணுன்றதுனால அந்த 5th ஃப்ளீட்டே மூழ்கிடுச்சுன்ற அளவுக்குலாம் பேசுவாங்க. அது பொய். அதுக்கு மேலே குவைத் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் அதுக்காக அஃபெக்டட் இல்லையான்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்ததுன்னா சொல்கிறேன். அதையும் அப்புறம் ஒரே மட்டும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அடுத்து வந்து அல் சலீம் ஏர்பேஸும் அந்த குவைத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு உதைர்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய பகுதி. இந்த 2 இடத்துல வந்து தாக்குதல் முயற்சி. பட் அதை முழுமையாக நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு குவைத்து கிளைம் பண்ணிட்டாங்களா. அடுத்து இங்கேருந்து நேராக அங்கே அடிக்கிறாங்க, ஜோர்டனில் அடிக்கிறாங்க. மசாஃப் சால்ட்டி ஏர்பேஸ். இந்த சால்ட்டி ஏர்பேஸை வந்து வான்பரப்பிலே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு யார் கிளைம் பண்ணுறது? ஜோர்டன் கிளைம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளிலிருந்து பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நடத்திய தாக்குதல். இப்போ நான் உங்ககிட்ட அந்த வீடியோ பதிவை காட்டுறேன்னா, அந்த வீடியோ பதிவில் மற்றொரு வீடியோ பதிவும் வெளியிட்டிருந்தாங்க. மொத்தம் 2 உங்களுக்கு. ஒன்று இவங்க யாருடைய அர்ப்பணிப்புக்காக இந்த ராக்கெட்டை ஏவுறோன்றத ஒரு பதிவையும், MQ-9 ரீப்பர் ட்ரோனை நாங்கள் எப்படி சுட்டு வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பதிவுமே பார்க்க முடியுது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து எதற்காகவும் பயப்படாது. எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் தயாராக இருக்கிறோம். வாஷிங்டன் வந்து தொடர்ந்து எங்களை வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதற்கான பதிலடிகள் வந்து நாங்கள் எந்த வகையிலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த நாட்டோட அதிபர் யார்? பெசஸ்கியன் அவர்கள், பிரசிடெண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நெருக்கடி மூலமாக, ஒரு மிரட்டல் மூலமாக, ஒரு தாக்குதல் மூலமாக அமைதியை ஏற்படுத்தி விடலாம், எங்களை அடிபணிந்து வைத்து விடலாம் என்ற ஒரு கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு நான் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது ஒருபொழுதும் நடவாத காரியம். எங்களை நெருக்கடியிலோ இல்லை அழுத்தத்தினாலோ எங்களை கையெழுத்து போட முடியாதுன்றாங்க. அதற்கு தான் ஃபஸ்ட்டு ட்வீட்டில் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரான் வந்து வாயில் மட்டும்தான் சத்தம் வரும், செயலில் இல்லை, செயலில் வந்து 0 அவங்க, அதனால தான் நாங்கள் இந்த தாக்குதலை தொடுக்கலான் இருக்கோன்னு முதல் ட்வீட்டில் வந்து போட்டிருந்தாரு. குறிப்பிடத்தகுந்த விஷயம். அப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை பேச்சுவார்த்தை கொண்டு வர்றதுக்காக இப்படி உசுப்பேற்றி நிற்கிறாங்களா அப்படின்றது இன்றைக்கி வெடியும் போது தான் தெரியும். வெடியும் போது ஒரு சில யுகத்தின் அடிப்படையில் இல்லை பாஸ் தாக்கல் நடத்துகிறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, 2 முக்கிய சந்திப்புகள் வந்து நடந்திருக்குன்றாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கான அறிகுறிகள் கண்ணுக்கு தென்படல. ஒருவேளை டைவர்ட் டாக்டிக்ஸ் பண்ணுறாங்களா
இல்லை உலக மக்களை வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. முதல் முறையாக நான் தடுமாறிய விஷயம் இன்றைக்கி காலையில் நடத்தின தாக்குதல் தான். இதற்கு முன்பு கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் கெஸ் பண்ணிடலாம். ஆனால் முதல் முறையாக அது உங்களை ஏன் நான் சேர்த்துன்னு பாஸ், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க. நான் கொஞ்சம் தடுமாறிய விஷயம் இன்றைக்கி காலையில் நடந்த தாக்குதல் தான். சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்புறம் இன்னும் ஒரு சில அரபு நாடுகள்லாம் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யாருக்கு? ஈரானுக்கு. அது வழக்கமாக எப்படி நீங்கள் பக்ரைனை தாக்கல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஈரான் நினச்சிருக்கு, சரி சரி உங்கள் பக்கம் தான் 2 அனுப்பலான் இருந்தோம், சரி எதற்கு சும்மா லைட்டாக அடிக்கலான்னு தான் அந்த பக்கம் அடித்தோம் அப்படின்னு ஈரானுக்குள்ளே மனசுக்குள்ளே தோணியிருக்குன்னு நினைக்கிறேன், சவுதி அரேபியாவுடைய கண்டனத்தை பார்த்து. இப்போ இந்த ராய்ட்டர்ஸ் பத்திரிகை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. கத்தாரில் இருந்து ஒரு முக்கிய நபர்கள் இங்கேருந்து கிளம்பி எங்கே போயிருக்காங்க, தெஹரானுக்கு போனாங்களாம். நீங்கள் தாக்கல் நடந்ததுக்கப்புறம் போயிட்டு, இங்கே பாருப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, வாப்பா பேச்சுவார்த்தைக்கு வாங்கப்பா, சும்மா அப்படி வளன்னு ஏன்ப்பா இழுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையை பிடிச்சி அப்படி புல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு இதில் டவுட் இல்லை, டவுட்டு தான். கத்தார் வந்து அந்த நட்பு இழந்துட்டாங்க, அவங்க முகத்தில் முழிக்கிறது கூட நான் தயாராக இல்லை அப்படின்ற டைலாக்லாம் சொன்னாங்க. அதனால தான் கத்தார் எப்பவுமே ஃபோனில் தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க கத்தார் நேரடியாக போயிட்டு ஈரானை சமாதானப்படுத்துறது போகிறாங்கன்றதெல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. தொடர்ந்து இந்த ஆக்சியோஸ் பத்திரிகைகளும் ராய்ட்டர்ஸ் பத்திரிகைகளும் இந்த மாதிரி கற்பனை கதைகளை நிறைய எழுதுவாங்க. அதுவும் இந்த ஆக்சியோஸ் பத்திரிகை எழுதுறது தான் உலக மீடியாவே எழுதிட்டுருக்காங்க. ஆக்சியோஸ் பத்திரிகை எழுதுறது தான் எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸை எடுத்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம். எப்படிப்பா சொன்னாங்க? அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கையெழுத்து போட போகிறாங்க, புதன்கிழமை கையெழுத்து போட போகிறாங்க அப்படி இந்த கதையை தான் இத்தனை நாளாக உருட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த உருட்டலுக்கு மிகப்பெரிய காரணமே பொறுப்பேற்க வேண்டிய செயல் யாருன்னா அந்த ஆக்சியோஸ் பத்திரிகை. ஆனால் நம்ம மட்டும் தான் அதை நம்பலை, அதையும் நான் உங்களை சேர்த்த விரும்பல, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி 2 இடத்துல வந்து ஒரு தாக்குதல் நடந்ததை பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து ஓமன் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க, இன்னொன்று வந்து ஏமன் பக்கத்தில் ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ஏமன் பக்கத்தில் வந்து 6 பேர் கொண்ட குழு ஒரு வெசல்ஸில் வராங்க. அவங்க பாட்டு எதுவுமே சொல்லலை, கடகடன்னு சுட்டிருக்காங்க. கப்பல் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அதை சரி செய்ய முடியல, கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் ஹவுதிகளுடைய பத்திரிக்கை, எமினியினுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சிங்கம் களை இறங்கிடுச்சு, இனி செங்கடலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் இன்றைக்கி நடத்தப்பட்ட தாக்குதலும் பார்க்க முடிகிறது. சரி, அவங்க ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு 2-3 நாளாக ஹவுதிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு ட்ரோன் தாக்கல் நிறுத்துறாங்க, எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன நிகழ்துன்றதை பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நேற்று அந்த லெபனானுடைய எல்லை பகுதியில் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ண உள்ளே வந்தார்னு சொன்னாங்க இல்லையா, அவரோட புகைப்படம் இதுதான். ஒரு பேர் வந்து ஹம்சா தரக் ஹமாத். இவர் தான் வந்து சதன் லெபனான் பகுதியில் உள்ள நுழைய ட்ரை பண்ணவர், இன்ஃபில்ட்ரேட் ஆக, அதாவது உள்ள நுழைஞ்சி சம்திங் ட்ரை பண்ணார். பட் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் 67 ஏர் ஸ்ட்ரைக், விமானம் மூலியமாக 67 தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறது. அதில் 41 பாம்பிங் ஃபைட்டர் ஜெட் மூலிமா, மீதி 11 ட்ரோன் தாக்குதல், 15 ஆர்டிலரி அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் தாக்குதலில் ஹெஸ்போலாவுடைய முக்கிய நபர்களை யாரோ குறிவைத்து தாக்க நடத்தியதாக சொல்கிறாங்க. பட் லெபனானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நஹி அது பொதுமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நடத்திய தாக்குதலில் 6 பேர் பக்கம் இறந்து போனதாக லெபனான் தனது கவலையை தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை சற்று கூட குறைக்கவே இல்லை, மேலும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஹெஸ்போலானுடைய மிக முக்கிய பகுதிகளை தேடி நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்பொழுது ஹெஸ்போலானுடைய முக்கிய நபர் எங்கள் பகுதிக்குள் உள்ளே நுழைய முயற்பட்டாரோ அப்பொழுதே நாங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்த போகிறோம் அப்படின்னாங்க. பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜூன் 22ஆம் தேதி நடக்குது. யாருக்கு? லெபனானுடைய முக்கிய தலைவர்களுக்கும் இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்களுக்கும் வாஷிங்டனில் 22ஆம் தேதி தான் அந்த பேச்சுவார்த்தை. அது வரைக்கும் என்ன நடக்க போதோ தெரியல. ஈரான் வேறு லெபனானை அடித்தேன்னு கெட்டேன்னு அவங்க ஒரு பக்கம், அடுத்த 22ஆம் தேதி வரைக்கும் இந்த தாக்குதல் இருக்கும். அது வரைக்கும் எனக்கு எதுவும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. அமெரிக்கா வந்து விட்டுட்டாங்க, தண்ணி தெளித்து. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இப்போல்லாம் போப்பா, எப்படியோ போப்பா, அடிப்பா போப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க போல். அதனால் அந்த தாக்குதல்கள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது.
இன்னொரு வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ பதிவு வந்து 3 நாடுகள், எகிப்து, துருக்கி, கத்தார் 3 பேரும் உட்காந்து ஹமாஸினுடைய முக்கிய நபர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது. ஒரு 3-4 டீ குடிச்சிருப்பாங்க. பிஸ்கெட்டு மிச்சர் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. சம்டைம் வந்து சில்லி சிக்கன் கூட வந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்றாங்க. அதில் அவங்க ஹமாஸ் தரப்பில் ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறாங்களாம். ஆயுதங்களை நான் கீழே போடவே மாட்டேன்னு ஒரு தரப்பில் கத்தாரில் டென்ஷன் ஆகிட்டாங்களாம். நான் பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் எங்கள் நாட்டிலலாம் உங்களை வச்சிருக்கவே மாட்டோம், வெளியேற்றிடுவோம் நாங்கள். நீங்கள் ஆயுதங்களை கீழே போட்டிங்கன்னா காசாவில் ஒரு நிலைமை அமைதி திரும்பும், மறுபடியும் புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ரெடி பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்களே நியாயமான ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆனதாக. எகிப்துலாம் வந்து இன்னும் கொஞ்சம் வெர்ஜானதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் நாங்களே உங்களுக்கு எதிராக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி மிரட்டல் விட்டதாகும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன், ஆயுதங்களை கீழே போட மாட்டேன் அப்படின்னு ஹமாஸ் தரப்பில் ரொம்ப திடகாத்திரமாக இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தா அப்படி தான்ப்பா சொல்கிறாங்க. ஐஏஏ என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஐநாவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய நோக்கம் என்னென்னா, அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் ஐஏஏனுடைய பார்வைக்கு வர வேண்டும். ஈரான் எனஃப் இஸ் எனஃப், போதும், உங்களால் உலக மக்களை வந்து இப்படி அமைதியற்ற தன்மை கொண்டு வந்தது போதும், எங்களோட பார்வைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதில் 21 பேர் ஆம் என்று ஓட்டு போட்டாங்க. 3 நாடுகள் வந்து எகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காங்க. ரஷ்யா, சீனா, நைஜர், இந்த 3 நாடுகளும். 10 நாடுகள் வந்து ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், சாரி அப்படின்னு வெளியே போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த தீர்மானம் வந்து எங்களுக்கு 21 பேர் கிடைச்சாலுமே வந்து அதை நாங்கள் வெற்றி முகமாக பார்க்குறோம் அப்படின்னு ஐஏஏ வந்து மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரலாம், என்ன போய் யூஸ் ஆக போகுது, ஒன்றும் ஆக போதில்ல. இந்த யுத்தம் ஆரம்பித்து 100 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த 100 நாளில் ஒரு டேங்கர் கப்பல் கூட இந்த அரபு நாடுகளிலிருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு போகவே இல்லைங்க. முதல் கப்பல் ஒரு 20 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 20 லட்சம் பேரல் இருக்கக்கூடிய ஒரு குருடாயிலை சுமந்து சென்று ஐரோப்பாவை போய் ரீச் ஆகிருக்கான். அப்படியே தடுமாறி போய் சேர்ந்துருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள். இப்போ தான் நம்ம பாகிஸ்தானுக்கு போகிறோம். பாகிஸ்தான் நேற்று மக்களை ஏதோ மிருகங்களை சுடுவது போல் சுட்டுவிட்டு கேட்டால் இன்றைக்கி பாகிஸ்தான் அறிக்கை கொடுக்குறாங்க, எங்கள் இராணுவம் 21 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ? 21 பேர் இறந்து போயிருக்காங்கன்றாங்க. இந்த ஜேஏஏசியினுடைய தலைவர் இந்த கூட்டத்தை, அதாவது இதை தலைமை தாங்கி நடத்திய தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் மக்களை தேடி தேடி கொன்று அவரோட உடல்களை அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை. நிறைய இழந்த உடல்கள் காணவில்லை. ஏன்னா அவங்க கவுண்டிங் வந்து அதிகமாக இருந்ததுனால ரொம்ப ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த போராட்டம் விரிவு பெற்றிருக்கிறது, மேற்கொண்டு மற்ற இடத்துக்கு பரவி இருக்கிறது. பட் நேற்று அளவுக்கு இருந்த துப்பாக்கி சூடு இருக்கிறதா என்றால் இல்லை, சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் கொண்டாடுறாங்க. ஒரு 21 மிக முக்கிய அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட எல்லை பகுதியில் நுழையும் போது திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே விழுந்துடுச்சு. 21 இராணுவ அதிகாரிகளும் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை யாராவது கீழேருந்து கல் அடிச்சிருப்பாங்களா, கீழேருந்து இப்படி உஃப்னு ஊதியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இராணுவத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. MiG-17 ஹெலிகாப்டர் திடீர்னு விழுந்ததுனால கொஞ்சம் ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. கொண்டாடுங்களேன்னு அந்த பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களை சுட்டைங்கள, நீங்கள் கெட்டீங்கடா அப்படின்ற மாதிரி யார் தரப்பில்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்துங்க அப்படின்றாங்க. இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்ற வேளையிலே மற்றொரு வீடியோ பதிவு உங்களிடம் காட்ட விரும்புகிறேன். இது பலுஜிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, நசிக் டிஸ்ட்ரிக்டில் நிறைய மினரல்ஸ் மீதியெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு 20லேருந்து 60க்கும் மேற்பட்ட வெஹிக்கிளை அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக வரிசையாக அடிச்சிட்டாங்க பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. அடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நேராக ஒரு காவல் நிலையம் ஒன்று இருக்கிறது, காவல் நிலையத்துக்குள்ளே நுழைகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுக்கிறார்கள், காவல் நிலையத்தை அழித்து விடுகிறார்கள். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்னவென்றால், அடுத்த கட்ட எச்சரிக்கை, இனி இந்த பலுஜிஸ்தான் பகுதியில் இராணுவம் எங்கேயாவது இருந்தால் என்றால் உடனடியாக சுட்டு கொல்லப்படுவீர்கள், உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்றாங்க.
ஏற்கனவே இராணுவம் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் பலுஜிஸ்தான் இங்கே களத்தில் இறங்கிட்டாங்க, சம்பவத்தை வச்சு செஞ்சிட்ருக்குறாங்களா. இந்த கோபத்தெல்லாம் எங்கேயும் காட்ட முடியாத பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க. பட் ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளாரே நிறைய மக்கள் வந்து ஆடை சுதந்திரத்திற்காக, ஹிஜாப் வந்து கட்டாயப்படுத்துவதற்காகவும், பெண் கல்வியை தடுப்பதற்காகவும், பெண் கல்விக்கான அங்கீகாரத்தையும் உரிமையும் பெறுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் இந்த முரட்ட பசங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. யார்? ஆப்கானிஸ்தான். அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு மேபி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியுன்றாங்க அவங்க. இங்கே எல்லை பகுதியில் அங்கே அணுகுண்டு பாய்ஸ் உங்களை அடிக்கிறாங்க, செல்ஃபி பாய்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நடந்த போராட்டத்தில் அவங்களும் இதே துப்பாக்கி சூடாக நடத்தியிருக்காங்க. எதற்காக? ஹிஜாபுக்காகவும் பெண் கல்விக்காக போராடுகின்ற பெண்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சுட்டிருக்காங்க. இவங்க அதுக்கு மேலே இருக்கிறாங்க இவங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று கூடி என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லை பகுதியில் எவ்வளோ பிரச்சனை ஆக போகுது தெரில. மொத்தம் 14 பேர் இறந்து போனதில் 21 பேர் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க 21 பேர் தீவிரவாதின்னு சொன்னால் கூட ஒரு 14 குழந்தைகள் இருக்காங்க. அதனால் அந்த 14 குழந்தைகளோட நிலைமை என்னன்றது தெரியல. குழந்தைகள்ன்ற பாருங்க, அந்த குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. மற்றவங்க தான் வந்து இது தீவிரவாதிகள் இவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லை பகுதியில் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குன்றது கூடுதல் புகழ். ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யானுடைய மிலிட்ரி பிளான்ட் ஒன்று 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பிளான்ட்டை அடிச்சிட்டோம். அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மிலிட்ரி பிளான்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரம் அடைந்திருக்குன்னு அடுத்தடுத்த தனது தாக்குதலை வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் ரஷ்யா அடி வாங்கிறத பார்க்க முடியலன்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், ஏதோ 2-3 நாள். இன்றைக்கி தான் புடின் அவர்கள் பேசும்போது ஃபுல் அத்தாரிட்டி வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா எதிரிகள் தனது எல்லையை மீறி கொடும் தீவிரவாத தாக்குதலை முன்னேறனால இந்த தீவிரவாத நாடுகளுக்கு என்ன விதமான தண்டனைகள் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் நாளையிலேருந்து பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, தாக்குதலுக்கும் பஞ்சம் இருக்காது. அதே போல் இந்த பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியும் ஈரானுடைய எல்லை பகுதியும் இணைக்கின்ற பகுதியிலே ஒரு 7 வழி சாலை மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணாங்க. பட் திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு சில சட்ட சிக்கலின் காரணமாக அதை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.